வணக்கம் என் நிறைய நட்புகளே, சகோதர சகோதரிகளே, என் அருமை மாப்பிள்ளைகளே. அதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு புரியாமல் இருந்தாலும் அதை புரிகிற வைக்கிற மாதிரி எனக்கு சூர்யா சொல்லும் பொழுது அதோடைய அர்த்தம் தெரியுது. இப்போ நான் 2-3 நாளாக இவளுக்கும் எனக்கு வந்து பயங்கரமான அடிதடி சண்டை அளவுக்கு போச்சு. எனக்கும் இந்த நெஞ்சிலெலாம் காயம், ஏகப்பட்ட பிரச்சனை, மன உளைச்சலில் இது என்னடா வாழ்க்கை, இவ என்னடா இப்படி இவளை நம்மளை இவ்வளோ தூரம் கொடுமைப்படுத்துகிறா, ரொம்ப நம்மளை வந்து அசிங்கப்படுத்துகிறாளே, ஒரு கொத்தடிமையோட கேவலமாக வச்சுருக்காளே, நம்ம என்ன செஞ்சோம், ஒரே ஒரு ஏசி தானே வாங்கி கொடுத்தோம், அதுவும் வந்து அவளுக்காக வாங்கி கொடுத்தேன், என் பிள்ளைகளுக்காகவும் என் பேரனுக்காகவும் என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினச்சி தானே வாங்கி கொடுத்தேன், இதுக்கே இவள் வந்து இவ்வளோ தூரம் ஏன் ஆத்திரப்படுறா, ஏன் இவளுக்கு நம்ம நகை நட்டு வாங்கி தரலையா, இல்லை காசு பணம் கொடுக்கலையா, இல்லை நல்லது கெட்டது எதுவும் செய்யலையா, இல்லை எதுவும் கரிமீன் வாங்கி கொடுக்காம விட்டோமா, எல்லாமே வாங்கி அனுபவிச்சுக்கிறாளே, அனுபவிச்சுக்கிட்டும் எதுக்கு தேவையில்லாமல் ஒரு சின்ன ஒரு ஏசி விஷயத்துக்கு இவ்வளவு தூரம் என்னைய போட்டு பாடா படுத்துறா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி காலையில் ஓப்பனாகவே நான் கேட்டுட்டேன். உனக்கு என் குடும்பம் என்ன துரோகம் பண்ணுச்சு, இல்லை வந்து என் பேரப்பிள்ளையோ இல்லை என் மகனோ உனக்கு என்ன துரோகம் பண்ணாங்க, ஆஃப்டர் ஆல் ஒரு ஏசி தானே, இது வாங்கி கொடுத்ததுக்கு எதுக்கு நீ இவ்வளவு தூரம் வந்து 3 நாளாக 5 நாளாக என்னைய போட்டு சண்டை போட்டு என்னை சத்து எடுக்கிற அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே கேட்டேன். நான் வேணால் ஏதாவது பண்ணிக்கிறவா, எனக்கு வாழ்க்கையே வாழ்கிறதுக்கே பிடிக்கல, நான் எனக்கு அந்தளவுக்கு வெக்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். சொன்னதுக்கு அவள் சொன்ன ஒரு வார்த்தை உண்மையிலே சொல்கிறேன், என் மனசில் அப்படியே ஆழமாக பதிஞ்சிருச்சுங்க. அதாவது 10 மாதம் நீ போய் ஜெயிலில் இருந்த, உன் குடும்பமோ உன் பிள்ளைகளோ யாராவது வந்து உன்னைய பார்த்தாங்களா? இப்போ சம்மந்தக்காரமாக ஒவ்வொரு விஷயத்துக்கும் பிரியாணின்னா உடனே முந்திக்கு வந்துடுது, மிக்சி வாங்கி கொடுக்கணும்னா முன்னால் வருது, ஏசி வாங்கி கொடுக்கணும்னா கூடவே வருது, இவ்வளோ பண்ணுதே. உங்கள் அம்மா 10 மாதம் நீ இல்லாமல் ஒத்தையில் வந்து அதே சுப்பிரமணியபுரம் வீட்டில் இப்போ நீ லைவ் போடுறீல, அந்த இடத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு வேதனையில். ஒருவேளை சாப்பாடு கூட பக்கத்து வீட்டுக்காரவங்க தான் வந்து அந்த நேற்று கூட சித்திரை திருவிழாவுக்கு அந்த 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 அண்ணே அவங்க தான், அந்த வீட்டுக்காரவங்க தான் வந்து சாப்பாடு கொடுக்க, ஏதோ பழசோ பட்டையோ நல்லதோ கெட்டதோ கூடோ கஞ்சியோ ஒரு வேளை கொடுத்து உன்னைய பாதுகாத்தாங்கள்ல உங்கள் அம்மாவை. நீ வர்ற வரைக்கும் உங்கள் அம்மா அந்த உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு உனக்காகவே காத்துக்கிட்டு இருந்துச்சுல, அந்த அளவுக்கு செஞ்சவங்களுக்கு நீ ஏதாவது பண்ணினியா? நேற்று திருவிழாவுக்கு அவங்க அந்த இது எடுத்தாங்க, அந்த அது என்னது அதை பேர் சொல்லுவாங்களே தண்ணி பாய்ச்சிறது, அது பண்ணாங்களே. நீ போய் ஊர் உலகத்துக்கே போய் இங்கேருந்து சித்திரை திருவிழா நடக்கிற இடத்துக்கு போய் மரம் பிரியாணியும் கூட்டு போய் பிஸ்கட்டு பாக்கெட்டு, தண்ணி பாட்டிலு, லெமன் சாதம், புளியோதரை, பொங்கல், இன்னும் என்னென்னமோ கொடுத்த. அத்தனை 1000 பேருக்கு கொடுத்து என்ன பிரயோஜனம்? ஓ பக்கத்து வீட்டுக்கார அந்த அண்ணங்கிட்ட போய் இந்தாங்க உங்களுக்கு ஒரு 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 பண்டல் பிஸ்கட்டு, ஒரு பண்டல் தண்ணி பாட்டிலு, இந்தாங்க ஒரு 4 சாப்பாடு போட்டணும்னு கொடுத்து, இதை நீங்கள் ஒரு 4 பேருக்கு கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தா அந்த இடத்துல நீ மனுஷன், உன்னுடைய புத்திக்கு நீ வேலை பார்த்தேன்னு அர்த்தம். பக்கத்தில் உன் தாயை கவனித்தவங்க தெய்வத்துக்கு சமம், ஆனால் அவங்களுக்கு போய் நீ ஒன்றும் செய்யலை, ஆனால் ஊருக்கே போய் தானம் பண்ணிட்டு வந்திருக்க. இந்த தானத்தை வந்து அந்த அழகர் ஏற்றுக்குருவாரா? கொஞ்சம் சிந்திச்சுப்பார். அதே மாதிரி உன் குடும்பம் உங்கள்கிட்ட ஏசி வாங்குற வரைக்கும் ஒரு மாதிரி பேசிச்சு, இப்போ உன்னைய தூசியாக நினச்சி அவள் வீடியோ போடுறான். நேற்று அவள் எதுக்கு நடித்தா, கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டு இவ்வளவு நாளாக சுகையில் புச்சிக்குட்டி சரி அப்படி உள்ளவன், நான் ஏசி வாங்கி கொடுத்துட்டேன்ல, மிக்சி வாங்கி கொடுத்தேன்ல, சூர்யா சொன்ன வார்த்தை, நீ ஏசி வாங்கி கொடுத்துட்டீல, மிக்சி வாங்கி கொடுத்துட்டீல, அப்போ அவள் என்ன பண்ணணும்? என் புருஷன் தான் எனக்கு எல்லாம் பார்க்குறேன், அவன் தான் ஏசி வாங்கி கொடுத்துருக்கேன், மிக்சி வாங்கி கொடுத்துருக்கேன், நாளைக்கு எனக்கு எது கேட்டாலும் வாங்கி தர்றவன், நீ எனக்கு தேவையில்லை, நீ இனிமேல் எனக்கு ஸ்பேனராகவும் இருக்க வேணாம், நீ வெளியே போ அப்படின்னு சொல்லி அவனை வந்து விலக்கி விட்டுட்டு என் புருஷன் திருப்பி என் கூட வர ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் நான் அவர் கூட போய் எதாக இருந்தாலும் வீடியோ போடுறதா இருந்தாலும், எதாக இருந்தாலும் பேச்சுவார்த்தையாக இருந்தாலும், எது நல்லது பொழுது வாங்கி கொடுக்குறதா இருந்தாலும் அவர்கிட்ட வாங்கிக்கிறேன். ஓ சகவாசம் தேவை இல்லை அப்படின்னு சொல்லி அவனை கலட்டி விட்டுருந்தா அவன் நல்லவ, அவள் உத்தமி, அவள் பத்தினி. ஆனால் அவள் என்ன பண்ணுறா? உங்ககிட்ட காசுக்காக ஒரு நடிப்பு நடிக்கிறா, உங்ககிட்ட நல்லா வாங்குறதெல்லாம் ஓசியில் வாங்கிடுறா, ஓசியில் ஏசியை வாங்கி போட்டுட்டு கடைசியில் உனக்கே ஓட மாசு தடவுறா. இப்போ திருப்பி பாரு, அவன் தான் ஸ்பேனர், நீ சொல்லி பாடுறா. என்கிட்ட அவள் கேட்டது ஒரே வார்த்தை, நீ வேணால் சொல்லு, எப்பா நான் தான் உனக்கு எல்லாம் வாங்கி தர்றேன்ல, வீட்டுக்கு நல்லது பொழுது பார்க்குறேன்ல, அடுத்து உனக்கு என்ன தேவையோ நான் செய்கிறேன், அவனை மாத்திரம் கலட்டி விடுன்னு மாத்திரம் சொல்லு, அவன்கிட்ட இருக்க ஸ்பேனரை பிடுங்க சொல்லு, அவள் செய்கிறாளான்னு பார்த்துரு. செய்ய மாட்டான். காரணம் என்னென்னா, நீ வந்து உன்னோட தேவை அவளுக்கு என்ன இருக்குன்னா பணம். அந்த பணமும் அந்த ஒரு நீ ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்கணும்னா
அப்படின்னு அவளை சொல்ல சொல்ல அடுத்து ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் நானே வாங்கி தரேன். யார் அவளா? அவ செய்ய மாட்டா. சரி நீ வாங்கி கொடுத்த ஏசி வச்சுக்கிட்டு அவ காதல் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கா ஏசியை தடவிக்கிட்டு. இது எப்ப என்ன அது திடீர்னு நீயே எப்படி புரோக்கரான்னு கேட்ட? காதல் பாட்டு அவனுக்கு தான் போட்டு வச்சிருக்கா, போய் பாரு. காதல் பாட்டு யாருக்கு போட்டிருக்கா? ஏசி தடவிக்கிட்டு போட்டுருக்கா. ஏன்டா காதல் பாட்டா போட்டு வச்சிருக்கா அவ? போய் போட்டுடா சாப்பிட்டுல. ஏசி வாங்கி கொடுத்தா குளு குளுன்னு காதல் பாட்டு அவனுக்கு தான் போட போறா. நீ உட்கார்ந்து நேரா சூப்பு ஜொயிங் 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 சூப்பு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ நான் போனால் என் கூட சேர்ந்து எனக்கு காப்பி போட்டு தர மாட்டான், தண்ணி அள்ளி கொடுக்க மாட்டாங்கிறியா, கொடுப்பாங்கிறியா? அவ தான். இப்போ நான் ஒரு பெட்டு கட்டவா, நீ சுவைங்கிறவனை தூக்கி போடுறியா இல்லை ஏசியை நீ ரிட்டர்ன் பண்ணுறியான்னு கேளு. நான் உனக்கு அடிச்சு சத்தியம் பண்ணுறேன், ஏசியை தூக்கிட்டு போய் எனக்கு சுவையெல்லாம் வேணும் பாவ. இப்போ சவால் விடுவா, நான் உனக்கு 10,000 ரூபா நான் பெட்டு கட்டுறேன். ஐயா நான் பெட்டு முருகன் நானே 10,000 நான் எடுத்து வைக்கிறேன். ஏசிக்கு ஃபுல் பேமெண்ட் நான் கட்டுறேன். நாளைக்கே கட்டவா ஃபுல் பேமெண்ட். ஐயா உனக்கு ஏசி வேணுமா அவன் வேணுமா அவனை நீ தூக்கி பிளாக் பண்ணணும். அவன்கிட்ட பேசக்கூடாது. இனிமே அவன்கிட்ட அவனை இது பண்ணி சார்ஜ் போட. நான் சொல்கிறேன், இப்போ நான் வாங்கி கொடுத்தது கொடுத்துட்டேன், இதோட விடு. இனிமே நாளை இன்னைக்கு நான் அவகிட்ட போய் சொல்கிறேன், நான் நேராக போல இந்த வீடியோ மூலியமாகவே சொல்கிறேன். நீ வந்து அவனை ஸ்பேனரை விட்டு எடுக்கணும். அவன்கிட்ட எந்த பழக்கமும் வைக்கக்கூடாது. கேட்டா நீ கொலகாண்டாயிருவ. நீ நானும் ஜெயிலுக்கு போனா கேக் வெட்டு கொண்டாடுவானா? கமாண்ட் போட்டிருக்கேன், எனக்கு வந்து சொல்லுதுங்க. யாரு அவனா? அப்ப ஆத்திரம் வருமா வராதா? ஆத்திரம் எனக்கு இந்த இப்பவே வருது. இது என்ன கணக்கு? நீங்க கமாண்ட் போடுறப்ப நான் சொல்லலையா அவன்கிட்ட? ஐயோ இது தெரிஞ்சிச்சுன்னா போச்சே. நான் எது யாரை பாக்குறது, ஒன்னைய காப்பாத்துறதா இல்ல அவனுக்கு நான் சப்போர்ட் பண்றதா? ஏசி வர ஏசி கூட பேசுறா. கடைசி நேரத்துல போய் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி நம்ம 2 பேரும் உள்ள போனா கேக் வெட்டி கொண்டாடுறான் அவன். அப்ப இவ்வளவு அதுக்கு உடந்த. சரி ஒரு வார்த்தை நீ கேட்க மாட்டியா? ஏப்பா ஒரு வார்த்தை ஏங்க இப்பெல்லாம் சொல்லலாமா? என் வீட்டுக்காரர் என்ன இருந்தாலும் அவரை பற்றி அப்படி பேசலாமா? கமாண்டில் வேற முந்தா நாள் என்ன போட்டிருக்கேன் தெரியுமா? எனக்கு சந்தோஷத்தில் தலகால் புரியல. கமாண்ட் போட்டேன் அன்னைக்கு. அததான் வந்து கமாண்ட் போட்டுச்சுங்க. ஏங்க என்னங்க நீங்க அந்தாள்கிட்ட எல்லாத்தையும் வாங்கி தின்னுட்டு அந்த அவன் அப்படி பேசிக்கிட்டு இருக்கான். இவன் எப்படி தெரியுமா? அவன நீ பேசணும் நான் பேசணும் எப்படி வர்றா? ஆமா ஒன்னே பேச விட்டு எப்படி சிரிச்சுட்டு உன்கிட்ட அனுபவிக்கிறா? அப்ப இவ எவ்வளவு பெரிய இசகலையா இருப்பா? ஆத்திரம் வருமா வராதா? கரெக்ட் இதை நான் ஒத்துக்கிறேன். நான் எப்படி துடிக்குது நீ சொல்ற வெக்கம் இல்லாம. எனக்கு வாங்குற வரைக்கும் அப்படியே நடிப்பு நடிச்சுட்டு அவங்கிட்ட போய் காதல் பண்ற. நான் சொல்றேன் அவனை ஸ்பேனர் விட்டு தூக்குறது இருந்தா இனிமே வந்து ஏதாவது பண்ணணும். இல்லன்னா நீ இந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாது. இந்த ஏசியை நான் விடவே மாட்டேன். உன்னையா நீ சாகுற வரைக்கும் உன்னை நான் கொடுமைப்படுத்திக்கிட்டு தான் இருப்பேன். இந்த ஏசியை அவன் சார்ந்து பாக்குறப்பெல்லாம் உனக்கு அட்டி உங்க உண்டு. சரிப்பா அந்த ஏர் கூலர் எனக்காக வாங்கினது. அதைத்தான் நான் கேட்க வந்தேன். இப்போ அவள் என்ன சொல்கிறா, இந்த ஏர் கூலரு சவுண்டு ஓவராக வருது, இதனால் நானே வச்சுக்கிறேன், நீங்கள் வேணா புதுசு வாங்கிக்கோங்க சத்தமே இல்லாத மாதிரினா. நீ செத்த அதோட உங்க அம்மா வீட்டுக்கு வரணும். எனக்கு வேண்டாம், எனக்கு தேவை கிடையாது. உங்க அம்மா வீட்டுல உனக்கு லைவ் என்ன இருக்கு நான் சொன்னேன். நான் என்னப்பா பண்ணேன்? நான் தான் டைரெக்டாக இங்கே அனுப்புங்கன்றதுக்கு எல்லாமே மொத்தமாக அங்கே போயிடும். நான் கிளி கிழிச்சிருவேன். அவன் எவனா இருந்தாலும் அந்த மைத்துக்கு நான் பயப்பட மாட்டேன். ஏங்க நான் என்ன சொல்கிறேன், வேக்காட்டில் டெய்லி அங்கே உட்காந்து லைவ் போடுறதுக்குள்ளே எனக்கு அந்த 1 மணி நேரம் எரிச்சல், உடம்பெல்லாம் ஒரே ரணமாக இருக்குது, வேர்த்து ஊற்றுது. இப்போ ஏப்பா உனக்கு என்ன கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? நான் ஒருத்தன் கஷ்டப்பட்டு அங்கே எங்கள் அம்மா வீட்டில் வேர்வை ஒழுக உட்காந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். சரி எனக்கு அந்த ஏர் கூலரையாவது கொடுக்கலாம்ல. 53,000 ரூபா அந்த ஏசி. சரி 1.5 டன் ஏசி, அதை வேணும்னா 1 டன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறலாமா? காற்று 4 பக்கமும் போகுமா? ஒய்ஃபை கனெக்ஷனா? நம்ம வீட்டில் கூட அந்த ஏசி இல்லை தெரியுமா? அதைத்தான் சொல்கிறேன். அந்த கம்பெனி தான் வேணும்ட்டா, எனக்கு எல்ஜி தான் வேணும். நான் சொல்கிறேன் எப்பா வோல்டாஸ் வாங்கிக்கப்பா, இல்லை ப்ளூ ஸ்டார் வாங்கினா அதெல்லாம் நல்லா இருக்காது, எனக்கு எல்ஜி தான் வேணும். அதையுமே அவன் தான் சொல்லி கொடுத்துருப்பான் போல். நீ வாங்குற ஒரே தான் அடப்பை போட்டு நல்லா நயமான ஏசியாக வாங்கிக்கன்னு சொல்லி பட்டனை போட்டிருக்கேன். இப்போ அதனால் இப்போ அந்த ஏசி இப்போ 53,000 ரூபா. சரி ஏசியோட போய் தொலைவிட்ட விட்டுருவான். அந்த ஏர் கூலர் என்ன பண்ணுச்சு? எனக்கு எங்கள் அம்மா வீட்டில் உட்காந்து நான் இப்போவே எவ்வளோ கஷ்டப்படுறேன் வேர்வையில், இங்கே கூட வச்சுக்கிருவேன்ல. என் நேரம் உள்ளுக்குள்ளே ஏசிக்குள்ளே உட்கார முடியுமா? நேற்றெல்லாம் நைட்டு அந்த ஏசியில் உட்காந்து நேரடியாக சில்னஸ்ஸு மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் காற்று மூக்கில் பட்டு ஜலதோஷம் மாதிரி பிடிச்சி நைட்டு பூரா மூக்கு அடைச்சி போச்சு தெரியுமா? நான் உங்ககிட்ட கூட சொல்லலை. சரி நீ அசந்து தூங்கிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த மசாலாவுக்கெல்லாம் பாக்கெட்டை போட்டுட்டு எழுதிட்டு அசந்து தூங்கினேன். சரி உன்னை தொந்தரவு பண்ண வேணான்னு விட்டுட்டேன். ஒரு பக்கம் மூக்கு அடைச்சிக்கிட்டு நான் தூங்கும்போது 3:30 மணி, அவ்வளவு நேரம் நான் கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இதே அந்த ஏர் கூலர் இருந்தால் அந்த பக்கம் சைடில் வச்சு அழகாக வீடியோ போடுவேன்ல. அப்போ எல்லாமே தனக்குத்தான் சொன்னானா
அப்புறம் என்ன இருக்குது எனக்குன்னு? சரி ஒன்றும் உனக்கு செய்கிறேன், நீயாவது எனக்கு ஏதோ பண்ணுவோம் பார்க்குற, ஒரு மருந்து மாத்திரை எடுத்து கொடுக்குறா, ஒரு நல்லது கெட்டது எனக்கு சமைச்சு போடுறா, இல்லை இந்த வருங்க கோச்சுக்கிட்டு ஓடுறா. இப்போ நான் இதுக்கு நான் என்னத்தை சொல்கிறேங்க இருங்க, உட்காந்து வீடியோ போடுறதுக்குள்ளேயே இந்த வருங்க. ஏப்பா முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி ஏப்பா திருப்பி திருப்பி அதே இந்த இந்த கேவலம் எனக்கு தேவையா? இந்த அவமானம் அசிங்கம் எனக்கு தேவையா? சரி நீ ஏதோ ஒன்று வச்சுக்க, காது வச்ச மாதிரி அதை கூட நான் இவகிட்ட 53ங்கிறத கூட 33 சொல்லி கூட சமாளிச்சிருப்பேன். இப்போ இது எனக்கு தேவையில்லாத வேலை தானே. சரி நடந்தது நடந்து போச்சு. இங்கே வரங்கடா, அவளுக்கு அங்கே ஏசி வாங்கி கொடுத்துட்டேன்னா அதை விட டபுள் மடங்கு இன்றைக்கி வண்டி எவ்வளோ ரேட்டு தெரியுமா? 1,10,000 ரூபா. 53க்கு அப்படியே டபுள் மடங்கு. நான் நடந்து போகணுமா? சம்பாரிச்சு கொடுக்குறேன், நான் நடந்து போகணும். இது எனக்கு தேவையா? உன்னால் ஒரு சின்ன பிரச்சனை எவ்வளோ தூரம் விஸ்வரூபம் எடுத்து இன்றைக்கி நானே நடந்து தெருவில் போகிற அளவுக்கு என்னை கொண்டு வந்து விட்டுட்டில்ல நீ. இதுக்கெல்லாம் காரணம் யார்? சுமிங்கிற நீ இந்த 2 எழுத்து தான். நீ பண்ண அந்த வேலை தளத்தினால ஒழுங்காக நேற்றே அந்த ஆட்டோக்காரர்கிட்ட சொல்லி, சேராட்டோ டாடா ஏஸில் தான் போயிருக்குங்க, அவர்கிட்ட சொல்லி எப்பா எங்களுக்கு ஏசி போதும், இதை வச்சுட்டு ஏர் கூலரை கொண்டு போய் அப்படியே நீ போய் அவங்க வீட்டில் போய் டெலிவரி இறக்கியிருப்பா, இல்லைன்னா அவங்க அம்மா வீட்டில் கொடுத்துருப்பான்னு சொன்னால் 1 நிமிஷத்தில் இந்த வேலை முடிஞ்சிருக்குமா? இவ்வளோ பிரச்சனை தேவையா? இப்போ நீ என்ன பண்ணுற? தொட்டியவும் ஆட்டி விட்டுக்கிட்டு பிள்ளையவும் கிள்ளி விடுற அந்த கதையை தானே நீ பண்ணிக்கிட்டு இருக்க. இது எனக்கு தேவையா? இந்த 1 வாரம் கழித்து இன்றைக்கி தான் சோறாக்குறா. நான் தான் காலையில் போய் மட்டன் வாங்கிட்டு வந்து, சரி ஏதோ கொஞ்சம் ரத்த பொரியல் செய்ப்பா, 5 நாள் 6 நாள் ஆச்சு நல்லது பொழுது சாப்பிட்டு, அது எனக்காக கேட்கல, பிள்ளைகளுக்காக வாங்கிட்டு வந்தேன். இப்போ அதுலேயும் நீ மண்ணலி போட்டிய. எதுக்கு உனக்கு இந்த வேலை? என் வாயை பிடுங்கி எனக்கே நீ எமனாக மாறுற. என் விஷயத்தில் உன்னை தலையிடாதான்னு இருக்கேன். இப்போ இந்த ஏசி விஷயம் நான் நேற்றோடு முடிஞ்சு போச்சுன்னு பார்த்தா, இப்போ அடுத்தடுத்து இந்த பிரச்சனை விஸ்வரூபமாகி போய்கிட்டே இருந்தால் நான் நிம்மதியாக வாழ்கிறதா வேணாமா? எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். ஒன்றும் நான் சொல்கிற மாதிரி சுகையில் ஸ்பேனரை விட்டு எடுத்துட்டு அவன்கிட்ட பழக்க வழக்கத்தை அவன் நம்பரை தூக்கி பிளாக்கில் போட்டுட்டு என்னையை முழுசாக கூப்பிடு, நான் கூட வந்துடுறேன். அதை விட்டுட்டு இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் வச்சுட்டு 2 பக்கமும் உரலுக்கு ஒரு பக்கம் இடினா மத்திரத்துக்கு 2 பக்கம் இடிங்கிற மாதிரி 2 பக்கமும் என்னை போட்டு பாடாக படுத்தாதீங்க. இப்போ இவ சோறு குளம் பார்க்கலன்னா அங்கே உங்ககிட்ட வந்தால் நல்லா கேட்பா, அவன் உனக்கு நல்லா புளி தடவி வச்சுருப்பா, போய் நல்லா தின்னும்பா. இது எனக்கு தேவையா? எனக்கு கிடைக்கிறதே உருப்படியாக அந்த 3 வேளை சோறு தான். அதுலேயும் இந்த மாதிரி இந்த வேலைத்தனத்தை பண்ணினேன்னா நான் என்ன மனுஷனா இல்லை வேறு என்ன? என்னை பாடாக படுத்துறீங்க. இது எதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லி தெரியலை. ஒன்று என்னையை முழுசாக கூப்பிட்டுக்க, இவகிட்ட உட்காந்து நான் அக்கப்போர் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. இந்த வண்டி வாங்கி கொடுக்கலன்னா வண்டியை பிடிங்கிருவேன், நீ ஆட்டோவில் போங்கிறா. இந்த அவமானம் எனக்கு தேவையா? கொஞ்சம் யோசனை பண்ணி எதாக இருந்தாலும் சாயங்காலத்துக்குள்ளே அவனை தூக்கி பிளாக்கில் போடு, அவன் நம்பரை தூக்கி பிளாக்கில் போட்டுட்டு அவன் ஸ்பேனரை பிடுங்கு, என்னையை கூப்பிடு, நான் வர்றேன், உனக்கு சேனல் நான் நடத்தி தர்றேன், மசாலா வியாபாரம் நம்ம 2 பேர் கூட சேர்ந்து பார்ப்போம். கண்ட நாய்க்கும் கூட உட்காந்துக்கிட்டு நான் அப்புறம் உனக்கு நான் புழுக்க வேலை பார்த்துக்கிட்டே இருப்பேனா? ஏன் நீ என்ன நாயின்னு சொன்னதே கிடையாதா? எத்தனை வீடியோவில் அங்கே உட்காந்துருக்கு. டேய் நான் அப்புறமா அங்கே அம்மா வீட்டுக்கு நான் கிளம்புறேன்டா. இனிமேல் இங்கே உட்காந்தேன்னா எனக்கு மரியாதை கிடையாது. என் பேக்க தூக்கு, நான் கிளம்புறேன். நான் இந்த வட்டம் நான் சொல்ல மாட்டேன், செஞ்சுட்டு அப்புறம் போய் பேசிக்கிறேன். இதா பாருப்பா, இதே வார்த்தையை நீ சும்மா சும்மா சொல்லிக்கிட்டே இருக்காதப்பா. ஏர் கூலரை நான் சாயங்காலமே தூக்கிட்டு வர்றேன். ஏர் கூலரை நீ எடுத்து வை, நான் கிளம்பி வர்றேன். ஏர் கூலர் எனக்கு வந்தே ஆகணும். இப்போ நான் ஃபோன் பண்ணுவேன்.
சாயங்காலத்துக்குள்ளே ஏர் கூலர் வந்தே ஆகும். ஐடியா போய் நான் பிளாக் பண்றேன். இனிமே இந்த இதுக்கு எதுவுமே லோனே கொடுக்க கூடாது. நான் பிளாக் பண்ணவா? எப்படி எதுக்கு? பிளாக் பண்ணணும்னு எனக்கு தெரியும். எதுக்கு என் பையன் என்னை நிப்பாட்டினா அப்புறம் டூ வீலருக்கு உனக்கு எப்படி லோன் தருவேன்? நான் என்ன சொல்றேன்னா, உன்னால எதுவுமே எடுக்காத அளவுக்கு பிளாக் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் பண்ணுவேன். சாயங்காலத்துக்குள்ளே நான் ஏர் கூலரை வாங்கிட்டு வர்றேன். சாயங்காலத்துக்குள்ளே ஏர் கூலர் வந்துடும். எங்கள் அம்மா வீட்டில் வச்சு நான் ஏர் கூலரை வச்சு நான் லைவ் போடுறேன். போதுமா? சுமி, நீ அச்சுக்கிட்ட வந்து வண்டியில் முன்னால் வச்சு அதை எனக்கு கொடுத்து விடு. நான் வீட்டுக்கு வர தயாராக இல்லை, எனக்கு வர்றதுக்கு விருப்பமும் இல்லை. நீ ஏசி இது ஏர் கூலரை மாத்திரம் அச்சுக்கிட்ட இங்கே பாருங்க, கத்தில் எனக்கு இருமலே வந்துருச்சு. ஏர் கூலரை அவன்கிட்ட கொடுத்து விடு, எனக்கு லைவுக்கு வேணும். 6 மணி லைவ் நான் போடலைன்னா இவன் என்னை 7 மணிக்கு இந்த வீட்டில் ஏற்ற மாட்டான். ஏர் கூலர் என் வீட்டுக்கு வந்தே ஆகணும். இல்லைன்னா நான் வீட்டு வாசலில் வந்து நிற்பேன். கடைங்காரன் வட்டிக்காரன் வந்து வட்டிக்கு நிற்பான் பாரு, அதை மாதிரி நான் வந்து நிற்பேன். மரியாதை ஏர் கூலர் எடுத்து வை, நான் வந்துக்கிட்டு இருக்கேன். பாய்.